இந்த மாதிரி வாழை இலையில சூடான சாப்பாடோட ஒரு தரமான மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பவுச்சத்திரத்திலே ஃபேமஸா இருக்கிற சந்தக்கடை சாப்பாடு அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே முழுக்க முழுக்க விறகடுப்புல செய்யற அவங்களோட மட்டன் குழம்பு தாங்க. அந்த ஆட்டுக்கறி குழம்பு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணிரும் போலங்க. சோ அந்த அளவுக்கு செமையான ஒரு பிளேவர் அதுல இருந்து வந்துச்சு. இங்க உள்ளவங்க எல்லாருமே மதிய சாப்பாடுக்கு இந்த ஹோட்டல் தான் வருவாங்க போல. ஏன்னா கடையில அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. சோ அதனால நம்மளும் ஒரு இடத்த புடிச்சு இலைய போட்டு உட்கார்ந்தாச்சு. சோ வாழை இலையில தண்ணியை தெளிக்கும் போதே அண்ணன் சாப்பாடை கொண்டு வந்துட்டாரு. அந்த சூடான சாப்பாடுல மட்டன் குழம்பும் மட்டன் எலும்பு குழம்பும் ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் நாங்க சைட் டிஷ்ஷா வாங்கின மட்டன் சுக்காவும் ஆட்டுக்குடல் ரத்தமும் வச்சாங்க. இது எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம இலைய பார்க்கும் போதே இன்னைக்கு ஒரு புடின்னு தோணுச்சு. ஆட்டுக்கறி வெந்திருந்த விதமும் சரி, அந்த குழம்போட டேஸ்டும் சரி, எல்லாமே பக்காவா இருந்துச்சுங்க. மதியம் மட்டும் தான் இந்த கடை ஓபன் ஆயிருக்கும். சோ லஞ்ச்